Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a lovely day. Welcome back science class. In this video section we are going to learn chapter 5 lesson coal and petroleum from 8th standard. Let's begin today's lesson. Okay students, this is coal. Okay, coal and petroleum. ஸோ இந்த லெசனில் கோல் அண்ட் பெட்ரோலியம், அதாவது கோல்னா என்ன, நிலக்கரி. ஓகேங்களா, நிலக்கரி, அதுக்கப்புறம் எரிபொருட்கள் பெட்ரோல். ஓகேங்களா, அந்த பெட்ரோல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ஐ வில் ஸ்டார்ட் லெசன். We use various materials for our basic needs. Some of them are found in nature and some have been made by human effort. ஒரு சில இப்போ வந்து நம்மளுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நேச்சுரலாக கிடைச்ச விஷயங்களாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து ஹியூமன் பீயிங்கால் நம்ம வந்து மேட் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதில் 2 டைப்ஸ், அந்த நேச்சுரல், மேன்மேட். இதை பற்றி கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேங்களா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து நேச்சுரலாக கிடைச்சிது, ஒரு சிலது வந்து நம்மளுக்கு மேன்மேடாக கிடைச்சிது. இப்போ மெயினாக நேச்சுரலாக, இப்போ நம்ம மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். ஒரு சில திங்ஸை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற ஒரு சில பொருட்களில் எது நேச்சுரல், எது வந்து மேன்மேட் அப்படின்றத நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ நேச்சுரல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீ டெய்லியும் வந்து இன்ஹேல் பண்ணுற, உங்களுக்கு தேவையான ஏரை வந்து இன்ஹேல் பண்ணுற, எக்ஸேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நேச்சுரலாக கிடைச்ச விஷயம். நீங்கள் மேன்மேடாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆக்சிஜன்லாம் கிடையாது, அது நேச்சுரலாக கிடைச்ச ஆக்சிஜன். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன், ஏர் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே கிடைக்குது, வாட்டர் நேச்சுரலாக கிடைச்சது, லேண்டு, சாயில், இதெல்லாமே நேச்சுரலாக கிடைச்ச விஷயங்கள், பிளான்ட்ஸ், இதெல்லாமே. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மேன்மேட், சன்லைட். ஓகேங்களா, சன்லைட்டும் உங்களுக்கு நேச்சுரலான விஷயம் தான், நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணதில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் அனதர் ஒன் இஸ் ஏ மேன்மேட். மேன்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மேன்மேட் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேன்மேடில் ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கல், நம்ம யூஸ் பண்ணுற கார், பஸ், 2 வீலர், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கல்ஸும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மேன்மேடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டஸ் திஸ் லிஸ்ட் இன்க்ளூட் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் மினரல்ஸ். இதெல்லாமே நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, நேச்சுரலாகவே கிடைச்சிட்ருக்க ஒரு விஷயம். சின்ஸ் ஆல் தீஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் நேச்சர், தே ஆர் கால்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எந்தெந்த ஒரு விஷயங்கள், எந்தெந்த நேச்சுரலாக கிடைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேன் ஏர், வாட்டர் அண்ட் சாயில் பி எக்ஸிஸ்டட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நம்ம ஹியூமனால் இந்த வாட்டரையும் சாயிலையும் நெக்ஸ்ட் ஏரையும் வந்து என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக வந்து காலி பண்ண முடியாது, அதாவது தீர்க்க முடியாது. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து சுத்தமாக இல்லாமல் காலி பண்ண நம்மளால் முடியாது. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன் த லைட் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் வேரியஸ் ரிசோர்ஸஸ் இன் நேச்சர், natural resources can be broadly classified into 2 kinds. ஓகேங்களா, இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை 2 டைப்பாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ இன்எக்ஸிஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது தீர்க்கவே முடியாத, தீராத இயற்கை வளங்கள். அந்த மாதிரி இயற்கை வளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, தீஸ் ரிசோர்ஸஸ் ஆர் present in unlimited quantity in the nature and are not likely to be existed by human activity. Examples are sunlight, air, இன்னும் கொஞ்சம் விண்டு, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது என்னென்னா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட எர்த்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹியூமன் பீயிங்கை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதை ஹியூமனால் தீர்க்கவே முடியாதான். ஓகேங்களா, ஹியூமன் பீயிங்கால் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் காலியே பண்ண முடியாது, ரொம்ப நாள் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னென்னா இன்எக்ஸிஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் சன்லைட், ஏர். சன்லைட்டையோ ஏரையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, காலியே பண்ண முடியாது, எப்பயுமே அது இருந்துகிட்ருக்க ஒரு விஷயந்தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the amount of these resources in nature is limit. நேச்சுரலாகவே அது வந்து உருவானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி அமௌண்ட்டில். ஓகேங்களா, லிமிட்டட் அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, உருவாயிருக்கு. they can be existed by human activity.
ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம வந்து அதை உபயோகப்படுத்துறதுனால ஓரளவுக்கு தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயங்கள். ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அதர் ரிசோர்ஸஸ் ஆர், எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும். வைல்ட் லைஃப், ஓகேங்களா, அதாவது விலங்குகள்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நம்மளால் அழிக்க முடியும். மினரல்ஸ் அதையும் காலி பண்ண முடியும். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம டெய்லியும் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி தீர்த்து போக, அதாவது காலி பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, assume that the eatables in the container represent the total availability of an existable natural resources like coal, petroleum or natural gases. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம ஈட்டபிள் ஏதாவது வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஈட்டபிள் திங்ஸு, இந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடைக்கிறவே நம்ம வந்து கடையில் வாங்கியிருக்கோம். வாங்கினா அந்த பாக்ஸ் உள்ளே இருக்கிறத நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தால் காலி ஆகிடும்ல. எத்தனை கிலோ வாங்கினாலும் சரி, நீ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தா காலி ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ண அது காலியாக தீர்ந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு தான் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஈச் குரூப் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன் ஆர் த ஏர்லியர் ஜெனரேஷன் ஆஃப் எனி குரூப் டு greedy. அதாவது ஏர்லியராக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிகமாக அது யூஸே ஆகலை, ரொம்ப லோவஸ்ட்டாக மட்டும்தான். அப்போ வந்து யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் என்ஜினுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் மற்றபடி வேறு எதுக்குமே இதை யூஸ் பண்ணலை. ஓகேங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் மாற பெரிய இண்டஸ்ட்ரியலில் வந்து பிராய்லர் வந்து அந்த பாய்லர் இருக்குது தெரியுமா, அந்த பாய்லரை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கோல் இதெல்லாம். பட் இந்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுமே வீட்டில் இருக்கிற 5 பேருமே பைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, அதிகமாக வந்து பெட்ரோல் தேவைப்படுது. அப்புறம் கோல் பார்த்திங்கன்னா, கோலை வந்து நம்மளுக்கு ஹீட் பண்ணி தான் என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீட் எனர்ஜியாக தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ டெய்லியும் வந்து நம்மளுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும், நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுது, டிவி, லைட், ஃபேன் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஹை ஆகிட்டே போகுது. ஸோ ஒருத்தவங்க வீட்டில் இப்படி யூஸ் பண்ணால் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருமே யூஸ் பண்ண அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த கோல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இட் மே பி தட் த இயர்லியர் ஜெனரேஷன் இன் சம் குரூப் வேர் கன்சர்ன்ட் அபவுட் த கம்மிங் ஜெனரேஷன் அண்ட் லெஃப்ட் சம்திங் ஃபார் தெம். அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இது வேணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை காலி பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன, நம்ம ஜெனரேஷனுக்கே நம்ம இருக்க போகிற இன்னும் கொஞ்ச நாளுக்கே அது வந்து இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப காலி ஆகிடுச்சு. ஓகேங்களா. In this chapter, we will learn about some existable natural resources like coal, petroleum and natural gases. நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம், தீர்ந்து போகக்கூடிய இயற்கை வளங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸஸ். These were formed from the dead remains of living organism fossil. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, புதைப்படிவமாக ஒரு இறந்து போன லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதோட டீகம்போஸ்டு பார்ட்ஸ், அதாவது புதைப்படிவமாக டீகம்போஸ்டுனா அந்த அழுகி போன, ஓகேங்களா, அழுகி போனோன்னா அழுகின மாதிரி இருக்காது, ஃபுல்லாக மக்கி போன ஒரு புதைப்படிவமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸஸ் எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் ஆல் நோன் ஆஸ் ஃபாசில் ஃபியூல். ஸோ அதனால் இந்த மாதிரி கிடைக்கிற ஃபாசில்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள். ஸோ அந்த பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல். ஓகேங்களா. கோல் அப்படின்னா என்னென்னு தெரியுமா, யூ மே ஹாவ் சீன் கோல் ஆர் ஹார்ட் அபவுட் இட். ஸோ அது வந்து கோல்னால் பார்க்குறதுக்கு அந்த பிக்சரை பார்த்துருக்கீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும் கோல். ஓகேங்களா. ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதை பற்றி கேட்டாது இருப்பீங்க, கோலை பற்றி கேட்டாது இருப்போம். இது வந்து கொஞ்சம் ஹார்டான ஸ்டோன் தான். இட் இஸ் எ ஹார்ட் ஹேஸ் ஸ்டோன் அண்ட் இஸ் பிளாக் இன் கலர். இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், அடுத்தது பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோல். ஓகேங்களா. உங்களுக்கு பார்க்க தெரியுதா, கரித்துண்டு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பிளான்ட்டு இதெல்லாம் மக்கி போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இப்படி கிடைக்குது. ஓகேங்களா. இதுதான் கோல் இப்படி தான் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கா. ஒரு சில கோல்ஸ் மட்டும் வேரியஸ் ஆகும். ஓகே.
Coal is one of the fuel used to cook food. ஸோ கோலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குக்கிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுட்டை வந்து குக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இயர்லியர் இட் வாஸ் யூஸ்டு இன் ரயில்வே என்ஜின் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம் டு ரன் த என்ஜின். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரயில்வேக்காக இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா, அதாவது என்ஜினில் வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கோலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முந்தைய இயரில், அதாவது 18th செஞ்சுரியில். It is also used in thermal power plants to produce electricity. இப்போ வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், தெர்மல் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெய்வேலி இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸில் பார்த்திங்கன்னா நெய்வேலியில் நிலக்கரி எடுத்து தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிலக்கரி மைன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, கோல் மைன்ஸு. ஸோ அந்த மைன்லேருந்து தான் வந்து நிலக்கரியை தோண்டி எடுத்து நம்மளுக்கு என்னவா எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. Coal is also used as a fuel in various industry. கோல் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியில் ஃபியூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, அதாவது எரிபொருட்களை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டோரி ஆஃப் கோல். About 300 million years ago, the earth had dense forest in low-lying wetland area. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வெட்டாக இருக்கிற, அதாவது ஈரப்பதமாக இருக்கிற ஒரு பிளேசஸில் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லேண்டில் நிறையா வந்து ஃபாரஸ்ட் அதிகமாக இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஒரு சில நேச்சுரல் ப்ராசஸ், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்களால் அது வந்து மண்ணாக அழிஞ்சு போயிடுது. டியூ டு நேச்சுரல் ப்ராசஸஸ் லைக் ஃப்ளட்டிங், தீஸ் ஃபாரஸ்ட் கெட் பியூரிட் அண்டர் த சாயில். பியூரிட்னா புதஞ்சு போகிறது. ஓகேங்களா, மண்ணுக்கு கீழே இந்த மாதிரி ஃப்ளட்டிங்காலேயோ இல்லை நிலநடுக்கம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் மண்ணு கீழே அது புதஞ்சு போகுது. ஓகேங்களா, ஆஸ் மோர் சாயில் டெபாசிட்டட் ஓவர் தென். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வருஷம் போக சாயில் வந்து அது மேலே மூடிட்டே இருக்குது. ஓகேங்களா, தே வேர் கம்ப்ரெஸ்ட், ரொம்ப வந்து அழுத்தம் அதிகமாகுது. த டெம்பரேச்சர் ஆல்சோ ரோஸ் ஆஸ் தே sank deeper and deeper. ஓகேங்களா, இது டீப்பர் போக ஆழத்தில் போக மேலேயும் உங்களுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இங்கே வந்து சன்லைட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு காலமாக ஹீட் அதிகமாக இருந்தனால அந்த மண்ணில் ஹீட்டு பட்டு அந்த மண் வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணும்ல கீழே, அதால் எவ்வளோ லேயர் அனுப்ப முடியுமோ அந்தளவுக்கு ஹீட்டை அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேல் பக்கம் அடியில் பார்த்திங்கன்னா உள்ள நம்மளோட பூமி பந்து அப்படின்ற ஒன்று சொல்லுவோம்ல, கரு, பூமியோட உள்ளே இருக்கிற அந்த கருலையும் என்ன இருக்குது, ஹீட்டு வந்து நெருப்பு குமிழ்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து தானே உங்களுக்கு வந்து லாவா வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த குமிழ்கள் எல்லாமே என்ன பண்ணுது, அந்த ஹீட்டை மேல் பக்கமாக ஹீட் அனுப்புது. ஸோ ரெண்டு சைடுமே ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அது உள்ளே வந்து, அதாவது ஓவன் மாதிரி, மைக்ரோ ஓவன் பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ இந்த கோலும் வந்து அந்த மாதிரி தான் வந்து மைக்ரோ ஓவனுக்குள்ளே எப்படி இருக்குமோ ஹீட்டு அந்தளவுக்கு கம்ப்ரெஸ், அதிக ப்ரெஷர் அப்ளை ஆகிட்டு அதிகமாக டெம்பரேச்சர் அப்ளை ஆகி அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, under high pressure and high temperature, dead plants got slowly converted to coal. ஸோ ரொம்ப ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வந்து ஒரு பிளான்ட் மேலே, அதாவது டெட் பிளான்ட்ஸ் மேலே அப்ளேவாக அது வந்து கோலாக கன்வெர்ட் ஆகிருக்கு கொஞ்சமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆஸ் கோல் கண்டைன் மெயின்லி கார்பன், த ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் டெட் வெஜிடேஷன் இன்டு கோல் இஸ் கால்டு கார்பனேஷன். இந்த கோல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்பன் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இந்த டெட் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது தாவரங்கள், இறந்த தாவரங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக கார்பனாக கன்வெர்ட் ஆகிற ஒரு விஷயம், கோலாக கன்வெர்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கார்பனைசேஷன். ஓகேவா, அதாவது இறந்து போன செல்கள், இறந்து போன பிளான்ட் செல்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அது வந்து உங்களுக்கு கார்பனாக கன்வெர்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் கார்பனைசேஷன். கார்பனாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் கார்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சின்ஸ் இட் வாஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த ரிமைன்ஸ் ஆஃப் த வெஜிடேஷன்ஸ், கோல் இஸ் ஆல்சோ கால்டு எ ஃபாசில் ஃபியூல். ஸோ இந்த மாதிரி இறந்து போன தாவரங்கள்லேருந்து கிடைக்கிற கோல் தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, கோலும் வந்து ஒரு புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, த கோல் மைன் இன் ஷோவின் ஃபிகர். ஸோ இந்த பிக்சரில் வந்து கோல் மைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வென் ஹீட்டட் இன் ஏர், கோல் burns and produce mainly carbon dioxide gases. Coal is processed in industry to get some useful products such as coke, coal, tar and coal gas. அதாவது கோல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
ஹீட் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணி அந்த கார்பன் டை ஆக்சைடு கோலை வந்து ஹீட் பண்ணோம்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் நம்மளுக்கு லிபரேட் பண்ணுது. இந்த கோல் வந்து இண்டஸ்ட்ரியலில் தான் அதிகமாக யூஸ் பண்ணி இந்த கோலை ஒரு சில ப்ராடக்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக், கோல்தார் அண்டு கோல் கேஸஸ். ஓகேங்களா, இந்த 3 ப்ராடக்டாக நம்ம அந்த கோலையே செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு கோலில் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கோலில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸை இப்போ பார்ப்போம். ஓகே, கோல் ஹேஸ் டோட்டலி 4 டைப்ஸ். ஓகேங்களா, இதில் 4 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லிக்னைட் கோல், ஆந்த்ரசைட் கோல், பிட்டிம்னஸ் கோல். ஓகேங்களா, இதில் டோட்டலில் பாருங்கள் லிக்னைட் கோல், ஆந்த்ரசைட் கோல், பிட்டிம்னஸ் கோல், சப் பிட்டிம்னஸ் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு புக்கில் இல்லை, பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லிக்னைட் கோல் அப்படின்றது உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா நெய்வேலியில் வந்து இந்த பழுப்பு நிலக்கரின்னு சொல்கிறோம் தெரியுமா, அதுதான் அது. ஓகேங்களா, பழுப்பு நிலக்கரி தான் நம்மளுக்கு நெய்வேலியிலேருந்து கிடச்சிட்ருக்கு. ஆந்த்ரசைட் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது, பிட்டிம்னஸ் கொஞ்சம் கம்மி, அடுத்தது சப் பிட்டிம்னஸ் அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னஸ் கம்மியாக இருக்கும், அதாவது பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பீட் கோல், அடுத்த பிட்டிம்னஸ் கோல், லிக்னைட், ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸில் இது இன்க்ரீஸ் ஆக வெட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதுதான் வந்து அந்த 4 டைப்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பீட் கோல். ஓகேங்களா, அடுத்தது லிக்னைட், பிட்டிம்னஸ், ஆந்த்ரசைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட் பார்த்திங்கன்னா நாட்டக்கோல். இது வந்து கோல் மாதிரி இருக்காது, பட் வந்து உடச்சோம்னா ஈஸியாக வந்து இதாகிடும். பார்ஷியலாக வந்து டிகே ஆன பிளான்ட் மேட்டர் கொஞ்சம் தான் என்ன இருக்கும், மக்கி போன உறுப்புகள்லாம், அதாவது பிளான்ட்டோட பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லோ ஹீட்டை தான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, செகண்ட் பார்த்திங்கன்னா லிக்னைட் வந்து ப்ரௌன் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, லிக்னைட்ன்றது என்ன, ப்ரௌன் கலர் கோல். ஸோ இந்த லிக்னைட்டில் ப்ரௌன் கலர் கோல் இது வந்து லோ ஹீட் கண்டென்ட் கொடுக்கும், லோ சல்ஃபர் வந்து கண்டென்ட் இதில் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிட்டிம்னஸ் இது வந்து லிமிட்டட். லிக்னைட் வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கிது. அடுத்தது பிட்டிம்னஸ் பார்த்திங்கன்னா பிட்டிம்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான கோல். இது வந்து ஹீட் இதை விட அதிகமாக இருக்கும். ஹீட் வந்து இந்த சைட் பாருங்கள், இதில் வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆக ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், கார்பனோட கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆக மாய்ஸ்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். மாய்ஸ்டர்னால் ஈரப்பதம், இதில் ஈரப்பதம் இருக்கும் இந்த சைட்லலாம். இந்த சைட் போக போக ஈரப்பதம் கம்மியாகிட்டே வரும். இது வந்து எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு ஆஸ் எ ஃபியூல். ஓகேங்களா, இது அதிகமாக என்னவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபியூலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஹை சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் கம்பேர் தென் லிக்னைட்டை வந்து ஹீட்டை அதிகமாக இது ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆந்த்ரசைட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டஸ்ட் கோல். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரேட்டில் யூஸ் பண்ணுறது. இதில் சல்ஃபர் கண்டென்ட் லோவாக இருக்கும், பட் ஹை கார்பன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பீட்டில் வந்து 50 கிராம் எடுக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு எரியணும்னா இது வந்து 500 கிராம் போடணும். ஓகேங்களா, 500 கிராம் போடணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 50 கிராமே போட்டால் போதும். அந்தளவுக்கு என்ன ஆகும், இதில் கண்டென்ட் வந்து அந்தளவுக்கு கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். ஐ ஹோப் you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you to all. Happy learning.